பொட்டுக்கடலை கார குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான காய்கறி முருங்கைக்காய், கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு இது 3ம் போட்டு நல்லா இருக்குங்க அந்த கார குழம்புக்கு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3ம் போட்டுக்கலாங்க. இது 3 நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக அரிஞ்சில் சேர்த்துருக்கேன். அதிலே நல்லா வதங்கட்டுங்க. நல்லா பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது நல்லா போட்டு வதக்கி விடணுங்க. வதக்கின பிறகு ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா பழ தக்காளி எடுத்துருக்கேன். அதிலே போட்டுக்கலாம். நல்லா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம்ல, வேர்க்கடலையை போட்டுக்கலாங்க. பச்சை வேர்க்கடலையை நல்லா உரித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கலாங்க. எண்ணெயிலே போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் அதில் போட்டு அப்புறம் புளிக்கரைசல் வந்து புளி தண்ணியை ஊற வச்சு நாங்கள் தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. புளிக்கரைசல் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டின பிறகு நம்ம கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ உப்பு போடக்கூடாது. நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம உப்பு போடணும். குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்ச பிறகு குழம்பு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்ட பிறகு நம்ம திரும்பி கொதிக்கிறப்ப அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த டைமில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். இந்த 3 காய்கறியும் கார குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம சிறிதளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு நம்ம எந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு அதில் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கிண்டி விட்ட பிறகு நம்ம மூடி போட்டுடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பதம் தான். நம்ம குழம்பு சுண்டுற அளவுக்கு நம்ம கொதிக்க விட வேண்டியதான். சுண்டின பிறகு கார குழம்பு இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. இந்த கடல குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுவையாக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் நல்ல